அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் யோகா நிகழ்வின் 48 நாள் நிகழ்வு சிறப்புடன் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து நமக்கு சிறப்பித்து வருகிறார்கள். அந்த வகையிலே மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களையும் 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களையும் 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும் 3203 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தன்சேகர் அவர்களையும் 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களையும் 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்தர் அவர்களையும் 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினோ ஆண்டனி அவர்களையும் 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும் 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் செங்குட்டுவன் 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் உன்னி ஐ வெங்கடேஷ் 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஜெயராஜா 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத் 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல் 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன் 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் அவர்கள் உதவி ஆளுநர்கள் தலைவர்கள் செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரையும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் டிஸ்ட்ரிக்ட் 2981 கோ சேர்மன் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பதற்கு தந்தையே உலகத்து நிலைமை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வகை நிறுவன அகத்துவம் செய்வதற்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆகமதித்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம் சமயம் தேசம் என்ற கலைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புடன் தொடர்பு வந்திட புனிதமான திருடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் உங்கள் தந்தையை இங்கே கூடியுள்ள தோற்றங்களை எங்கள் குழந்தை இணைகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணு நீ விண்ணு நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளுவான். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளுவான். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததர் வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததர் வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி தியானம்.
நன்றிங்க. அனைவரும் கால்களை நேராக நீட்டிக்கொள்ளுங்கள். நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால்களை நல்லா இலக்கமா வச்சுட்டு ரைட் லெஃப்ட் நல்லா அசைச்சுக்கணும். கால் விரல்களை நன்றாக மடக்கி 1 2 3 4 5 அப்படியே ரைட் சைடு முழங்கால் நல்லா மடக்கி காலையில் டச் பண்ணுங்க. நல்லா கால் நெருக்கமா வச்சு ஜஸ்டோட சேர்த்து டச் பண்ணுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், நன்றாக மூச்சை கொடுங்க. அப்படியே நின்று விடணும். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி செய்திருந்தாங்க. இடுப்புல கை வச்சுக்கணும். நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5 கைகள் நல்லா வெட்டி ரைட் சைடு நல்லா திரும்பணும். 1 left side, right, left, right, left, கைகளுக்கு இருக்குங்க. நல்லா வட்டமா சுத்துங்க. ரைட் ஹேண்ட் நல்லா காலோடு சேர்த்து காலோட சேர்த்து வரணும். அப்படியே ஆப்போசிட்டா சுத்துக்கணும். 1 2 3 லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 கைகள் நேரம் நீட்டி விரல்கள் நல்லா மடக்கி நிற்கணும். அப்படியே காய் மணிக்கட்டு வந்து நல்லா வட்டமா சுத்தணும். முழங்கை நல்லா மடக்கி விட்டுங்க. அப்படியே கையை ஷோல்டர்ல வச்சு நல்ல முழங்கை வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துறோம். 1 2 3 4 5 கை நல்லா பிடிங்க. ஷோல்டர் நல்லா இழுத்துமா வச்சுக்கணும். நல்லா மூச்சு விட்டுக்கணும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுக்கிறோம். ஆசன பயிற்சி பண்ணுறோம். கழுத்து பயிற்சி அமர்ந்த நிலையிலும் நாம் செஞ்சுக்கலாம். தாடாசனம் முதலில் கைகளை கோர்த்துக்கணும். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்தோம்னா திருப்பி நல்லா மேலே வைக்கணும். கால்களையும் நல்லா மேலே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நல்லா மூச்சு தொடங்க.
நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. சிறப்பு. உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ரத்த ஓட்டம் கிடைக்கிறது. நல்லா ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நம்முடைய சுவாசம் உடல் முழுவதும் பரவுகிறது. பத்து பேர்கள். முதல் நிலை. இரண்டாவது நிலை, இடுப்புல கை வைங்க. மூன்றாவது நிலை, பேக் பண்ணி பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு வர்றீங்க. அப்படியே நேரம் வந்தீங்க. நான்காவது நிலை. ஐந்தாவது நிலை, நல்லா எல் பொசிஷன்ல நல்லா மடக்கிடுறோம். நான்காவது நிலை. அடுத்தது ஐந்தாவது நிலை. 10 fingers நல்லா கீழே உணிக்குங்க. முட்டி மடக்காம செய்யறது ரொம்ப நல்லது. அப்படி முடியலன்னா பரவாயில்ல, மடக்கி இப்படி மடக்கி முடியாதவங்க செய்யலாம். ஆனா முட்டி வந்து நேரா இருக்கும். அதுதான் சிறப்பு. ரைட் லெக் வந்து நேரா நீட்டணும். 6. நல்லா நேரா நீட்டி தலையை நிமிர்ந்து பார்த்து ஒரு 10 எண்ணிக்கை இப்படியே வச்சிருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஏழாவது நிலை. லெஃப்ட் லெக் நேரா நீட்டிக்கிறோம். தலையை நிமிர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 8. இடுப்புல கை வச்சு நேரம் நிற்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா உடல் முழுவதும் சுவாசம் நிரம்பி வருகிறது. நல்லா உடல் முழுவதும் ஆற்றல் பெறுகிறது. நன்றாக மூச்சு விடுங்க. ஒன்பதாவது நிலை. பேக் பண்ணி அப்படியே நேரம் வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. 10வது நிலை. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கண்கள் நன்றாக ஆற்றல் பெறுகிறது. நம்முடைய உடல் முழுவதும் புத்துணர்வு ஏற்படுகிறது. முழுமையான நுரையீரலுக்கு சுவாசம் பெற்று நல்ல உயிர்காற்றுக்குள்ளே சென்று நம் உடலை தளர்வாகவும் நல்ல இணக்கமாகவும் இருக்கிறது. அடுத்து கோணாசனம். கையை கோர்த்துக்கிறோம். பக்கவாட்டுல வளைகிறோம். நம்முடைய விலா எலும்புகள் இடுப்பு பகுதிகளுக்கு நல்ல ரத்தோட்டம் செல்கிறது. நல்ல ஆற்றலை பெறுகிறது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. அப்படியே லெஃப்ட் சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கை கீழே கொண்டு வாங்க. மிக சிறப்பு. நன்றாக மூச்சு விடுங்க. உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சிருக்கிற காலை மேலே எடுத்து மடக்கி வைக்கணும். ஒரு இடுப்புல கை வச்சுட்டு முழங்கால் நல்லா ஹைட்டா கீழே. நல்லா மூச்சு விடுங்க. ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க. கையை நேரம் வச்சுட்டு ஷோல்டர் நேர் கொண்டு வந்து பின்னாடி. அப்படியே முழங்கால மடக்கிட்டே கீழே வரும். உடம்புக்கு சாயக்கூடாது, முன்னாடி சாயக்கூடாது, நேரா இருக்கும். அப்படியே முட்டி மடக்குங்க. இதே பொசிஷன்ல 15 எண்ணிக்கை இருக்கணும். நல்லா ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
13, 14, 15. ஓய்வு. மெதுவா கையில கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வைக்கிறோம். கால் நேரம் நீட்டிக்குங்க. காலை நல்லா இறுக்கமா வச்சுக்கணும். வக்ராசனம். ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் சைடு பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் நல்லா பிடிச்சிருங்க காலை. ரைட் லெக் பிடிச்சிருக்கிறோம். ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சிடும். நல்லா ரைட் சைடு திரும்பி பாருங்க. ஒன், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நன்றாக மூச்சு விடுங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வச்சு மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விட்டுறோம். ரைட் லெக் நேரம் நிறுத்திட்டு லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கணும். கால் பாதம் இப்ப நம்ம நிற்கும் போது எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேரா வச்சிருக்கணும் கீழே. அதாவது மேல் இருக்கிற கால். லெஃப்ட் லெக் ஜஸ்டோட விட்டு பிடிச்சிட்டீங்களா? ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி வைங்க. முதல் நேர் பின்னாடி வச்சிருங்க. லெஃப்ட் சைடு முடிஞ்ச அளவுக்கு நல்லா திருப்பிங்க உடம்பு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா ஸ்ட்ரைட்டா வந்துடுங்க. நன்றாக முதலுக்கு 2 நேரம் வச்சு நல்லா முடிச்சுட்டு நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. பாருங்க ரைட்டுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. லெஃப்ட் லெக் மடக்கி வச்சுக்கோங்க. அர்த்த பத்மாசனம். ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. நேராக கொண்டு சின்ன பிறகு நன்றாக மூச்சு விட்டுடுங்க. கைகள் அப்படியே முன்னாடி நிறுத்தி முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு போய் தரையை டச் பண்ற மாதிரி இருக்காங்க. யோக முத்ரா. தலைக்கு டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மூச்சுக்கிட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. நம்ம ஷோல்டர் நேர் கை வச்சுட்டு கையை கீழே பேலன்ஸ் பண்ணி இடுப்பு மேல வர மாதிரி தூக்கி பார்க்கலாம். பின்னாடி ரொம்ப சாயக்கூடாது. நேரா தான் இருக்கணும். அப்படியே மேல தூக்கணும். கால் மேல வரவாட்டி பரவாயில்ல. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டானா சரி. 1, 2. இடுப்பு தூக்காதீங்க. இடுப்பு தூக்குறது தவறு. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட் ஆகணும். அவ்வளவுதான். இடுப்பு மேல வந்து உந்தி தூக்காதீங்க. அதாவது சில பேர் எப்படி பண்றீங்கன்னா இப்படி கை வச்சுட்டு இப்படி தூக்குறீங்க. இப்படி இது மாதிரி தூக்கக்கூடாது. நேரா இருக்குதுங்க. பாருங்க கைய இந்த முதுகு ஷோல்டர் நேர் கீழே இருக்கு. அவ்வளவுதான். ஒரு பேலன்ஸ் கொடுத்து லைட்டா தூக்குறீங்க. அவ்வளவுதான். நேரா பார்க்கணும். 1 செய்யுங்க எல்லாரும். 1, 2, 3, 4, 5,
6, 7, 8, 9, 10. மெதுவாக கீழே வச்சு இடுப்பு கீழே இருக்கிறீங்க. சின்ன மூத்திர வைங்க. நல்லா மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. ரைட்ல கீழே வச்சுட்டு கால் நேரம் நீட்டுங்க. கால் முட்டியை நல்லா மேலே கீழே ரசிங்க. ரைட்ல கீழே வச்சிருங்க. லெஃப்ட் லெக் எடுத்து மேலே கைகள் நல்லா நிறுத்தி முடிஞ்ச அளவுக்கு தரையை டச் பண்ணுங்க. முடியாதவங்க எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு சரி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மூச்சு மேல வாங்க. சிறுமுத்திரை நேராக இருந்து நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சிடுங்க. இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நம்ம ஜீரண உறுப்புகள் பலமடைகிறது. நம்முடைய சுவாச உறுப்புகள், அதாவது இடது பக்க மூளைக்கும் நல்லா மூச்சு போகும், வலது பக்க மூளைக்கும் நல்லா மூச்சு போகும். இந்த அர்த்த பத்மாசனம் போட்டு நம்ம யோக முத்ரா உத்திரமாசனம் செய்யறதுனால நம்முடைய சுவாச உறுப்புகள் முழுமையான பலமடைகிறது. இடது பக்க மூலையும் வலது பக்க மூலையும் இரண்டும் அடைகிறது. மனிதனுக்கு அறிவு நல்லா அதிகமாகணும் அப்படின்னா நம்முடைய நோய்வாய்த்திறன் அறிவுகள் மூளை நல்லா செயல்படணும் அப்படின்னா இந்த ரெண்டு மூளையும் நமக்கு நல்லா வேலை செய்யும். அப்பதான் பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் ரெண்டுமே சமன்படும். நல்லா முழுமையான அறிவு இருக்க முடியும். நேராக கொடுங்க. மூச்சு கழிச்சுட்டு போய்க்கலாம். இடது கையில சின்ன முத்திரை வச்சுக்கிறோம். வலது கையில பிரணவ முத்திரை. இந்த மோதிர விரல் சுண்டு விரல் இப்படி வச்சிருக்கிறோம். பெருவரல் வச்சிருக்கிறோம். பெருவரல ரைட் சைடு வைக்கிறோம். கபாலபதி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மிக சிறப்பு. அற்புதமாக செஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் பயிற்சிகள் செய்ய செய்ய உங்களுடைய சுவாசம் நல்லா அதிகரிக்கிறது. உடல் ஆற்றல் நல்லா அதிகரிக்கிறது. சிறுமுத்திரை வைத்து ஆழ்ந்து மூச்சு விடுங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா வைங்க. இப்போ மோதிரம் வச்சுக்கிறோம். இடது பக்கம் அடைச்சிருக்கிறோம். வலது பக்கம் வைக்கிறோம். காற்றை மட்டும் வயிற்று நல்லா சுருக்கி வெளியேற்றுங்க. 1, சிறப்பு. 2, 3, நல்லா மூச்சு வெளியிட்டு. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மிக சிறப்பு. நல்லா மூச்சு எடுத்துங்க. இடுமுகி சுவாசம் நன்றாக செல்கிறது. ஆழ்ந்து மூச்சுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க.
நல்லா ஆழ்ந்து மூச்செடுங்க. மெதுவாக மூச்செடுங்க. நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடு. வெளியே மட்டும் இருக்கும். இப்ப நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடணும். 1 வலது பக்கம் அடைச்சுக்கிறோம், இடது பக்கம் விடுறோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நல்லா மூச்சு விடணும். ஆழ்ந்து மூச்சு விடணும். சளி வந்ததுன்னா நல்லா தொடச்சிட்டு நல்லா சளி சிந்திட்டு அப்புறம் சரி. யாருமே இப்போ சளி சிந்துற பழக்கம் இல்லை. குழந்தைகளுக்கும் யாரும் கற்றுக் கொடுக்கறது இல்லை. அது சின்ன வயசுல கூட அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 10 வயதுக்கு மேல ஒரு 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த டீசன்ட் பார்த்துக்கிட்டு கர்ச்சீப் வச்சு உள்ள உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கர்ச்சீப் வைக்கிறாங்க, சளி வர மாதிரின்னா நல்லா உள்ள உறிஞ்சிக்கிறாங்க. அது எதுக்குதான் கர்ச்சீப் கையில ஆனா எல்லாருமே வச்சிருப்பாங்க. பஸ்ல போகும்போது கம்பி பிடிக்கிறவங்க கூட கர்ச்சீப்போட சேர்த்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. பிரேக் அடிச்சா கீழே விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்றாங்க. அது குழந்தைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மோதிரம் வச்சுக்கிறோம். 1 2 சாரி, மூச்சு உள்ள இழுத்து விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சை தொடுங்க. கவனமெல்லாம் மூச்சு காட்ட மாதிரி இருக்கணும். இப்படி ஆரம்பத்தில் வச்சுக்கணும். திருமண பஸ்திலும் 1 2 நல்லா மேல கை கொண்டு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்லா காற்ற உள்ள இருக்கு. முழுமையான சுவாசனம் முறையில் போகணும். கீழே வரும்போது நல்லா காற்றை வெளியேற்றணும். இந்த மூச்சை உள்ள இழுத்து வெளிவிடுறதுக்கே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. நேரடியா எங்களுக்கு சென்டருக்கு வகுப்பு அட்டன் பண்றாங்க. அவங்களே கத்துக்கிறதுக்கு நல்லா மூச்சு விடுறதை கத்துக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். அவங்களுக்கு பழக்கமே இல்லாம இருக்காங்க. அதனால நல்லா மூச்சு இழுத்து விட்டு பழகம் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நல்லா ஆழ்ந்த மூச்சை தொடுங்க. முழுமையாக மூச்சிடுங்க. நல்லா மூச்சிடுங்க.
நல்லா மூச்சு வைக்கும்போது நெஞ்சு கூடு விரியணும். மெதுவா மூச்சு விடும்போது அப்படியே உடல் சுருங்கி காற்று வெளியேறது நல்லா உணருங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு வெளியே போறதை கவனிச்சுடுங்க. மீண்டும் நன்றாக மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சுடுங்க. நல்லா மூச்சு மூலாதாரத்துக்கு போறது நல்லா உணர்ந்து இருக்கும். நல்லா சுவாதிதான சக்கரத்துக்கு நல்லா மூச்சு போறது நல்லா உணரணும். மணிபூரகம் அனாதகம் விசக்தி ஆண்மை சகசாரம் நம்முடைய உடம்புக்குள்ள அந்த 7 மூச்சு மையங்கள் முழுமையான சுவாசம் போச்சுனாக்கா உடல் ஆரோக்கியம் முழுமையா இருக்கும். நல்லா மூச்சுடுங்க. அப்படியே மூச்செடுத்து சவுண்ட் கொடுங்க. வாயை திறக்காம ஒரு சவுண்ட் மூச்சு நல்லா சிறப்பு. அப்படி கால நேரா நீட்டிடுங்க. காலை ரைட் லெஃப்ட் நல்லா அணைச்சிக்கணும். அப்படியே சாந்தியாசனம் படுத்துருங்க. கண்கள் மூடி நேரா படுத்துருங்க. உள்ளங்கை வந்து ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே தரையில வச்சுக்கிறோம். கால் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. தலைப்பகுதி நல்லா இலக்கமா வைங்க. கழுத்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கழுத்து இறுக்கம் இல்லாம இருக்கணுங்க. அப்படியே நெஞ்சக பகுதி வந்து நல்லா தளர வச்சுக்கணும். வயிற்று பகுதியை நல்லா கவனிங்க. மூச்சு நல்லா இருக்கணும். வயிறு விரிகிறது. மூச்சை விடுங்க. வயிறு உள்ள போகுது. நல்லா நம்முடைய உதரவிதானம் நல்லா சுருங்கி விரியுது. நுரையீரலுக்கு நல்ல முழுமையான சுவாசம் போகிறது. இடுப்பு பகுதி நல்லா இலக்கமா வச்சுக்கணும். கால் நல்லா தளர வச்சுக்கணும். நம்முடைய உச்சி முதல் பால் முறை அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்திருக்கிறோம். அப்படியே உடல் முழுவதும் கவனம். ஏதாவது இருக்கும் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல கவனம் செலுத்தி நல்லா தளர்வா வச்சுக்கணும். நல்லா கால் விரல்கள் இருந்து நல்லா ஜில்லுன்னு ஒரு குறுகுறுன்னு ஓடுற மாதிரி அந்த உடம்புக்குள்ள அந்த ரத்தோட்ட போறதை நீங்க நல்லா உணரணும். நல்லா கவனிங்க. நல்லா ஆரோக்கியம் வச்சுக்கணும். கால் முழுவதும் நல்ல தளர்வு நிலையில் இருக்குது. முழுமையான ரத்தோட்டம்
காற்றோட்டம் வெப்பாற்றலாம் முழுமையாக கிடைத்து நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய இழுப்பு பகுதி வயிற்று பகுதி கவனத்திலும் இயல்பாக இருக்கிறது. ஜீரண உறுப்புகள் ஓய்வு நிலையில் உள்ளது. இடுப்பு பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய நெஞ்சல் பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. இதயம் முழுமையாக சுவாசிக்கின்றது. இதயம் இயல்பான முறையில் அமைதியாக மெதுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கழுத்து பகுதி இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளதை உணர்கின்றோம். நம்முடைய தலைப்பகுதி முழுமையான ஓய்வு நிலையில் இருப்பதை உணர்கின்றோம். நம்முடைய தோள்பட்டை திரைகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உணர்கின்றோம். நம்முடைய உச்சி முதல் பாதம் முதல் அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் காற்றோட்டம் வெப்போட்டம் ரத்தோட்டம் முழுமையாக பெற்று ஓய்வு நிலையில் இந்த வேலை பேரங்கத்திலிருந்து கிடைக்கும் பேரங்க ஆற்றல் இறை ஆற்றல் வாழ்காந்த வழியாக இறங்கி வந்து உடல் முழுவதும் சக்தி படர்ந்து தூய்மையிலிருந்து வலிமையிலிருந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான ஆற்றலை பெற்று நாம் உடல் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சுவாசத்தை கவனித்திருக்கிறோம். முழுமையாக மூச்செடுத்திருக்கிறோம். நம்முடைய வயிற்று பகுதி முழுவதும் விரிவடைந்து நெஞ்சல் பகுதி விரிவடைந்து முழுமையான சுவாசம் செல்வதை கவனித்து மெதுவாக உடல் சுருங்கி காற்று வெளியேறதை நல்லா உணர்றோம். இந்த அற்புதமான வேலையை செய்யும் நம் உடலுக்கு இந்த சக்தியை கொடுக்கும் பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றிகள். ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். உடல் நன்றாக அமைதியாக முழுமையான ஆரோக்கியத்துடன் இருப்பதை நாம் உணர்கின்றோம். ஆழ்ந்து சுவாசிக்கணும். நன்றாக உடல் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனந்தம் அடைகின்றோம். நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு இணைப்பொழுதும் இதே போன்ற நாம் உடல் உணர்வுகளை புரிந்து கொண்டு உடல் மொழியை புரிந்து கொண்டு வாழ்வியல் கடமையாற்றுவோம். ஒவ்வொரு செயல்களிலும் நாம் வெற்றி அடைவோம். வெற்றி உறுதி, வெற்றி உறுதி, வெற்றி உறுதி. அப்படியே கைகளை நான் ஏற்றுக்கணும்.
மெதுவாக இடது பக்கம் வலது பக்கம் நல்லா திரும்புங்க. நல்லா ரைட் சைடு திரும்ப நல்லா திரும்பி படி குப்புறவே விடுங்க. குப்புறப்படுத்தி நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அப்படியே திரும்பி படுத்து வந்து நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அப்படியே ஒன் சைடா திரும்பி எழுந்துச்சு போடுங்க. மிக சிறப்பு அற்புதமா நாம இறை ஆற்றலை பெற்று முழுமையான ஆரோக்கியமாக அமைதியாக இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் தூய்மை அடைகிறது. திருமூலர் சொல்வதைப் போல அப்படியே சின்னத்திரை எடுத்து அப்படியே தியானம் செய்யணும். யோகாவுடைய முதல் வழியை நாம் கடைபிடிக்கிறோம். கொள்ளான் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காமல் நல்ல சிந்தனைகள் இருப்பது. பொய் கூறான் உண்மைப்படி நடந்து கொள்வது. களவிலான் திருடக்கூடாது. இன்புடன் நல்ல எண்ணங்கள் தூய்மையான எண்ணங்களாக இருப்பது. நல்லான் நல்ல சிந்தனையோடு இருப்பது. அடக்கமோடு அமைதியாக கவனித்து பேசுவது. நெடுஞ்செய்ய வந்தால் எல்லாத்துக்கும் ஒரே முறையா சொல்லிக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய அனைத்து உயிர்களையும் நேசிப்பது அப்படின்னு செய்யறதில்ல. அவங்கள நிகழ்காலத்துல கவனிச்சிருக்கிறது அப்படின்னு செய்யறதில்ல. பகுத்திருந்தான் பகிர்ந்து மாசற்று இருக்கிறது. தொழிற்காலம் இல்லாமல் எந்த ஒரு பழக்க வழக்கங்களுக்கு அடிமை இல்லாமல் இருக்கிறது. போதைப் பொருளுக்கு அடிமை இல்லாமல் நியமத்திற்கு நியமங்களிலே நாம் கடைபிடிக்கிறோம். கண்டிப்பா நாம் கடைபிடிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துவோம். நல்ல இயற்கையோடு இயற்கையாக இயற்கை நமக்கு உதவி புரியணும். உண்மையை கடைபிடிப்போம். உண்மையோடு கடைபிடிப்போம். வாழ்வோம் நம்முடைய வாழ்வோம் அப்படியே ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய எண்ணங்களும் தூய்மையானால் மட்டுமே நல்ல ஒரு அமைதியான தியானம் செய்ய முடியும். ஒவ்வொரு அலைபாயும் எண்ணங்களையும் சரிபடுத்தி அதுக்கு ஒரு முடிவெடுத்து எண்ணங்களை சரியானபடி பதிவு செய்வதன் மூலமாகவே ஒரு ஒழுங்கான மனம் அமைகிறது. மனம் என்பது நம்முடைய எண்ணங்களின் கூட்டு சக்தி. எண்ணங்கள் எப்படியோ அது மட்டும் நம்முடைய செயல்பாடுகள் நல்ல முழுமையான ஒரு தூய்மையான எண்ணங்களை கொண்டு நம் மனதை கட்டமைப்போம். மனம் கட்டமைந்து விட்டது. நம்முடைய எண்ணங்கள் ஒருமனதாக ஏற்படுகிறது. நிகழ்காலத்தில் கவனம் வைப்போம். உடல் முழுவதும் நல்ல தூய்மையான காற்று நம் மீது உரசி செல்வதை கவனிக்கின்றோம். ஆகா, அற்புதம், மகிழ்ச்சி. முழுமையான தூய்மையான இந்த காலை வேளையில் முழுமையான ஒரு உயிர்காற்று நாம் ஒரு நாள் முழுவதும் தருவதை கவனிக்கின்றோம். வெப்போட்டம் உடலுக்கு தேவையான அளவு இருப்பதை நாம் கவனிக்கின்றோம். ரத்தோட்டம் உடல் முழுவதும் தரது உடல் காற்றை போல இந்த இயற்கை போல அற்புதமாக இருப்பதை உணர்கின்றோம். சொல்லுங்க. நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இடத்துல நல்லா இருக்குங்க.
அப்படியே பெண்கள் மீது கைகளை உடச்சி பெண்கள் மேல அப்படியே வந்து மெதுவாக தடையை கொடுத்து கண்ணை அடிச்சுக்கிறோம். இப்படி கையை முன்னாடி கொடுத்து கண்ணை திறந்து கையை பார்க்கணும். அப்படியே கையை லாங்க பண்ணுவாங்க. மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியானம் உள்ளிட்ட பயிற்சிகள் எடுத்து சிறப்பித்து கொடுத்த ஆசன நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி.